ஓம் சிம்மத்வஜாய் வித்மகே சூலஹஸ்தாய் தீமகி தன்னோ மாரி பிரஜோதயாது. காஸ்மோவியர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்று மார்ச் மாதம் 21ஆம் தேதி சனிக்கிழமை. இன்று சௌபாக்கிய கௌரி விரத நாள். இன்று பிறந்தநாள் மற்றும் திருமணநாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்கள் அனைவருக்கும் ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி முத்தாலம்மன் அங்காள பரமேஸ்வருடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம். இன்று மங்கள விஸ்வாவசு வருஷம் பங்குனி மாதம் 7ஆம் நாள். இன்று அதிகாலை 4:28 வரை துதியை திதி உள்ளது. அதன் பின்னர் திருதியை திதி உள்ளது. இன்று அதிகாலை 4:12 வரை ரேவதி நட்சத்திரம், அதன் பின்னர் அஸ்வினி நட்சத்திரம் உள்ள நாள். இன்று காலை 6:17 வரை அமிர்த யோகமும், அதன் பின்னர் சித்த யோகம் உள்ள நாள். இன்று பூரம் மற்றும் உத்திர நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரையும், மாலை 4:30 முதல் 5:30 வரை உள்ளது. ராகு காலம் காலை 9 முதல் 10:30 வரையும், குளிகை நேரம் காலை 6 முதல் 7:30 வரையும், யமகண்டம் மதியம் 1:30 முதல் 3 வரை உள்ளது. இப்பொழுது 12 ராசிகளுக்கான பொது ராசி பலனை பார்க்கலாம். மேஷ ராசி அன்பர்களே, 7 சனி காலமாக இருக்கிறதுனால முதலீடுகள் சம்பந்தமான விஷயங்கள்ல, இன்வெஸ்ட்மெண்ட் சம்பந்தமான விஷயங்கள்ல கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஈஸியாக எந்த விஷயத்திலும் இறங்கிடாதீங்க. 4 தடவை யோசிச்சு பண்ணுறது நல்லது. கடன் சம்பந்தமான விஷயங்களில் கவனம் தேவை. பிரயாணங்கள் பயணங்கள் நல்லபடியாக நடக்கும். மாணவர்களுக்கு நன்மையை தரக்கூடிய நாளாக இருக்கும். பிஸ்னஸை பொறுத்தவரையில் புது வாய்ப்புகள் கிடைக்கும். கிடைக்கிறத யூஸ் பண்ணிக்கிங்க. ஃபுட் சம்பந்தமான ஹோட்டல் சம்பந்தமான பிஸ்னஸ் பண்ணுபவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். கடல் சார்ந்த தொழில் பண்ணுறவங்களுக்கும் புது வாய்ப்புகள் கிடைக்கும். பயன்படுத்திக்கங்க. இன்னும் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சுதர்சனர் சக்கரத்தாழ்வார் வழிபாடு. துளசி சாத்தி வழிபடுங்க. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 3. ரிஷப ராசி அன்பர்களே, விரயங்கள் கூடும் நாள். திடீர்னு ஏதாவது செலவுகள் வந்து சேரும். கிரகங்கள், முக்கியமான கிரகங்கள் சாதகமா இருக்கு. சில கிரகங்களுடைய அந்த நிலைமை வரும். தாய் தந்தையருடைய ஆரோக்கிய விஷயத்துல கொஞ்சம் நீங்க கேர்ஃபுல்லா இருக்கணும். ஐடி, பிபிஓ, கால் சென்டர், டெலிகாம் செக்டர்ல வேலை செய்யறவங்களுக்கு சில நெருக்கடிகள் வரும். கவனமா இருக்கணும். கலைஞர்களுக்கு பணவரவு உண்டு. காதலில் கவனம் தேவை. ரிலேஷன்ஷிப்ல இருக்கவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். வீடு சம்பந்தமான விஷயங்கள்ல சில நல்ல நியூஸ் வந்து சேரும். இனி நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஐயப்பன் வழிபாடு. சரணகோஷம் பாடி வழிபடுங்க. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 3. மிதுன ராசி அன்பர்களே, குரு பகவான் உங்கள் ராசியிலே இருக்கார். அதனால பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும். கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள்ல, நண்பர்கள் விஷயத்திலும் கவனம் தேவை. ஹெல்த் கேர் செக்டார்ல வேலை செய்யறவங்க, அதே மாதிரி சம்பந்தமான பிஸ்னஸ் பண்ணுவர்கள், ஹாஸ்பிட்டல், கிளினிக், ஃபார்மசி வச்சிருக்கவங்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளா இருக்கும். மாணவர்களை பொறுத்தவரையில் ஏற்றம் இறக்கம் இருக்கும். சொந்த பந்தங்களுடன் இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும். புது நட்புகள் சில பேருக்கு வந்து சேரும். நட்புகள் விஷயத்திலே கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். இன்னும் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு தன்வந்திரி பகவான் வழிபாடு. துளசி சாத்தி வழிபடுங்க. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 5. கடகராசி அன்பர்களே, சுறுசுறுப்பா இருக்க வேண்டிய நாள். சோம்பேறித்தனத்தை விடணும். இந்த விஷயத்த நாளைக்கு பார்க்கலாம், அடுத்த வாரம் பார்க்கலாம், அந்த மாதிரி இல்லாம இமிடியேட்டா பண்ணணும். வாக்கிய பஞ்சாங்கப்படி உங்களுக்கு அஷ்டமத்து சனி முடிஞ்சு போச்சு. ஸோ அதனால இழுபறியா இருந்த சில காரியங்கள்லாம் இப்ப நல்லபடியா உங்களுக்கு நடக்கும். மாணவர்களை பொறுத்தவரை குறிப்பா மேனேஜ்மெண்ட், காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் அனுகூலமா இருக்கும். வேலை தேடுபவருக்கு சில பேருக்கு நல்ல நியூஸ் வந்து சேரும். வெளிநாட்டில் இருந்தது போகிறோம், சொந்த ஊர் தாய் நாட்டுக்கு வரலாம் அப்படின்னு சில பேர் முயற்சி பண்ணிட்டு இருப்பீங்க. அவங்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். சினிமா, சின்னத்திரை கலைஞர்கள், பிளேபேக் சிங்கராக இருக்கிறவங்க, மேக்கப் ஆர்டிஸ்டாக இருக்கிறவங்க,
கேமராமேனாக, ஃபோட்டோகிராஃபராக இருக்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூலமாக இருக்கும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு குருவாயூரப்பன் வழிபாடு. பானகம் நைவேத்தியம் செய்யுங்க. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 8. சிம்மராசி என்பர்களே, பூரம் உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் நடக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வாய் வார்த்தையில் கவனம் தேவை. கோவப்பட்டு யாரையும் பேசுகிறாதீங்க, விட்டு கொடுத்து போங்க. ரிலேஷன்ஷிப்பில் இருக்கவங்க, காதலில் இருப்பவர்கள்லாம் கவனமாக இருக்க வேண்டிய நாளாக இருக்கும். தம்பதிகள் தேவையில்லாத பிரச்சனைகளை பேசி மன கஷ்டங்கள், மனக்குழப்பங்களுக்குள்ளே போயிடாதீங்க. பிஸ்னஸை பொறுத்தவரை பார்த்தோம்னா புது முயற்சிகளில் கவனம் தேவை. அதே மாதிரி ஃப்ரான்ச்சைசி சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஹோல்சேல் வியாபாரம், இம்போர்ட் எக்ஸ்போர்ட், லாஜிஸ்டிக் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணுறவர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். பிரயாணங்கள், பயணங்களின் பொழுது கவனம் தேவை. டிராஃபிக் ரூல்ஸ் ஆர் லாக் ஃபாலோ பண்ணுங்கள். அப்படி இருந்தால் இரவு நேர பயணத்தை தவிர்க்கிறது உங்களுக்கு நல்லது. சொந்த பந்தங்களுடன் சில மனக்குழப்பங்கள், சில மன கஷ்டங்கள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. தீயபலன்கள் குறைய நீங்கள் இன்று வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு கால பைரவர் வழிபாடு. மிளகு தீபம் ஏற்றி வழிபடுங்க. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. கன்னிராசி அன்பர்களே, புதன் பகவான் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால உங்கள் செல்வாக்கு உயரும். சில விஷயங்களை நீங்கள் ப்ராப்பராக பிளான் பண்ணி பண்ணுவீங்க. உங்களுடைய பேச்சு திறமை கூடும். மாணவர்களை பொறுத்தவரையில் இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ், அதே மாதிரி லாங்குவேஜ் ஸ்கில்ஸ் இதெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். பயன்படுத்திக்கங்க. அரசியல்வாதிகளுக்கு இருந்த நெருக்கடிகள் கொஞ்சம் குறையும். கடன் சம்பந்தமான விஷயங்களில் சிலருக்கு இருந்த நெருக்கடிகள் குறையும். பெட்ரோலியம் சம்பந்தமான வேலையில், கெமிக்கல் சம்பந்தமான வேலையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். பிஸ்னஸ் பொறுத்தவரையில் பார்த்தோம்னா கடல் சார்ந்த தொழில், அக்வாரியம் வச்சுருக்கிறவங்க, அதே மாதிரி ஃப்ரான்ச்சைசி சம்பந்தமான பிஸ்னஸ் பண்ணுவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ராஜராஜேஸ்வரி அம்பாள் வழிபாடு. நெய் தீபம் ஏற்றி வழிபடுங்க. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 3. துலாம் ராசி என்பர்களே, சூரியன் சனி பகவான் ரெண்டும் உங்களுக்கு ஓரளவுக்கு அனுகூலமாக இருக்கார். அதனால சில யோகங்கள் வரும். உழைப்புக்கேற்ற பலன் எனக்கு கிடைக்கலையே அப்படின்னு மனசில் ஒரு கஷ்டம் இருந்திருக்கும். அந்த கஷ்டங்கள் எல்லாம் நிவர்த்தி ஆகக்கூடிய காலம்தான் இந்த காலம். அரசு சம்பந்தமான விஷயங்களில் இல்லை அரசாங்கம் சம்பந்தமான விஷயங்கள்ல அனுகூலமாக இருக்கும். கவர்மெண்ட் ஜாபுக்கு ட்ரை பண்ணுபவர்களுக்கு சில நல்ல செய்திகள் சேரும். போட்டித் தேர்வு, என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணும் மாணவர்களுக்கு அனுகூலமான நாளாக இருக்கும். அது மாதிரி மரீன் சம்பந்தமான துறையில் வேலை செய்கிறவங்க, ஹோட்டல் செக்டாரில் வேலை செய்பவர்கள், செஃப்பாக குக்காக இருக்கிறவங்க, ரெஸ்டாரண்ட் பாரில் வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூலமாக இருக்கும். நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயகர் வழிபாடு. கொழுக்கட்டை நைவேத்தியம் செய்து வழிபடுங்க. அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 5. விருச்சிக ராசி என்பர்களே, சுறுசுறுப்பாக இருக்க வேண்டிய நாள். சோம்பேறித்தனத்தை விடணும். சில கிரகங்கள் உங்களுக்கு சில தொல்லைகளை கொடுக்கக்கூடும். அதனால பணக்கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஈஸியாக யாரையும் நம்பி கொடுத்துடாதீங்க. ஃபைனான்ஸ் தொழில் செய்கிறவங்க கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கணும். பேங்க், இன்சூரன்ஸ் செக்டாரில் வேலை செய்பவர்களுக்கு சில நல்ல செய்திகள் உண்டு. தாயினுடைய ஆரோக்கியத்திலே முன்னேற்றம் உண்டு. கலைஞர்களுக்கு வர வேண்டிய பணபாக்கிகளில் இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும். வாகனங்களால் சில செலவுகள் போகும். ஆனால் சமாளிச்சிருவீங்க. இன்னும் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு. வெத்தலை மாலை சாத்தி வழிபடுங்க. அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 3. தனுசு ராசி என்பர்களே, அர்த்தாஷ்டம சனி நடக்கிறதுனால சில திடீர் செலவுகள், விரயங்கள் வரும். உறவுகள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஹாஸ்பிட்டல் சம்பந்தமான செக்டாரில் வேலை செய்கிறவங்க, நர்ஸாக, லேப் டெக்னீஷியன், ஸ்கேனிங் சென்டரில் வேலை செய்கிறவங்க, ஃபிசியோதெரபிஸ்டாக இருக்கிறவங்க, சைக்காலஜிஸ்டாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூலமாக இருக்கும். பெண்களை பொறுத்தவரையில் நினைத்ததை சாதிப்பீங்க. ஆண்களை பொறுத்தவரையிலே மனசில் இருந்த சில குழப்பங்களுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும். காதல் இனிக்கும். மாணவர்களை பொறுத்தவரையில் சுறுசுறுப்பாக இருக்க வேண்டிய நாளாக இருக்கும். இன்னும் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயகர் வழிபாடு. அருகம்புல் சாத்தி வழிபடுங்க. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 5.
மகர ராசி என்பர்களே, கிரகங்கள் ஓரளவுக்கு சாதகமாக இருக்குது. அதனால் நீங்கள் சில விஷயங்களில் தைரியமாக நீங்கள் இறங்கலாம். ஒரு 5 வருஷம் 6 வருஷமாகவே சில விஷயங்கள் பெரிய முடிவுகள்லாம் எடுக்க முடியல, எடுத்தாலும் அதை சரியாக இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல அப்படின்னு இருக்கிறவங்க இப்போ நீங்கள் தாராளமாக இறங்கலாம். உங்கள் சுயஜாதகத்திலையும் பாருங்கள், தசாபுத்தி நல்லா இருந்ததுன்னா ரிஸ்க் எடுத்து பண்ணலாம். வீடு கட்ட ஆரம்பிக்கிறதோ இல்லை புதுசாக சொத்து வாங்குறது, பழைய சொத்தை விற்று புது சொத்து வாங்குறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் தாராளமாக பண்ணலாம். கோர்ட் கேஸ் வழக்கு விஷயங்கள் சிலருக்கு சாதகமாக அமையும். இன்னும் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு. நெய் தீபம் ஏற்றி வழிபடுங்க. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 7. கும்பராசி என்பர்களே, குரு பகவான் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால சில நன்மைகள் கிடைக்கும். குறிப்பாக படிப்பு கல்வி சம்பந்தமான விஷயங்களில் மாணவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய காலமாக இருக்கும். அதே மாதிரி சொத்து சம்பந்தமான விஷயங்களில் இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும். வாடகை வீட்டில் இருக்கோம், இந்த வீடு செட் ஆகலை, வேறு வீடுக்கு மாறணும், சித்திரை மாதம் பிறந்தோன்னு மாறலாம் அப்படின்னு முயற்சி செய்பவர்களுக்கு நல்ல செய்திகள் சேரும். திருமண மண்டபம், பார்ட்டி ஹால், மினி ஹால் வச்சுருக்கிறவங்களுக்கு புது புக்கிங்ஸ் எல்லாம் கிடைக்கக்கூடிய காலமாக இருக்கும். வெளிநாட்டில் வேலை செய்பவர்களுக்கு இருந்த சில தடைகள் பிரச்சனைகள் குறையும். காதலர்களுக்கிடையே இருந்த ப்ராப்ளம்ஸ் கொஞ்சம் குறையும். இன்னும் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு பிருத்திங்கிரா தெய்வ வழிபாடு. சிவப்பு குங்குமத்தால் அர்ச்சனை பண்ணி வழிபடுங்க. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 9. வியாழ பகவானை ராசிபதியாக கொண்ட மீன ராசி என்பர்களே, வியாழ பகவானால் குரு பகவானால் சில தேவையில்லாத செலவுகள் போகும். அதனால் அன்வான்ட் எக்ஸ்பென்சஸை ரெடியூஸ் பண்ணுங்க. வாட்ச் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இமிட்டேஷன் ஜுவல்லரி, ஃபேஷன் ஜுவல்லரி சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணுறவங்க, காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ், இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறவர்களுக்கெல்லாம் அனுகூலமாக இருக்கும். மாணவர்களை பொறுத்தவரை ஏற்றம் இறக்கம் இருக்கும். தம்பதிகளிடையே சில ப்ராப்ளம்ஸ் பிரச்சனைகள் வரும், விட்டு கொடுத்து போங்க, ஈகோ பார்க்காதீங்க. பிள்ளைகளுடைய எதிர்காலம் பற்றிய நல்ல சிந்தனை உங்களுக்கு வரும். சமூகத்தில் நல்ல பேருடைய சில பேருடைய நட்பால் சில நல்ல விஷயங்கள் நல்ல காரியங்கள் உங்களுக்கு நடக்கும். இது நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு நடராஜ பெருமான் வழிபாடு. வில்வம் சாத்தி வழிபடுங்க. அதிர்ஷ்டமான நிறம் பிங்க். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 6. நன்றி, வணக்கம்.